ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்தை கையால் நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி மாவை உருண்டை பிடிச்சிடலாம். நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 5 சப்பாத்தி உருண்டை வந்திருக்கு. இப்போ சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மெல்லிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சப்பாத்தி தவா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் அதில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 25% மட்டும் குக் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை இதுல சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா மாவு ஊற்றினதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா 1 or 2 daysலயே நமத்து போயிடும், கிறிஸ்பியாவே இருக்காது. ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது 1 week ஆனாலும் சரி 10 days ஆனாலும் சரி அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும்.
நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தியை தோசை தவால போட்டு குக் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாவே அது குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.